சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாதங்களுக்கும் இங்கு சூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கும் நம் சச்சிதானந்த குருவின் பொற்பாதங்களுக்கும் எனது அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து தெய்வப்பிரிவிகளுக்கும் எனது நன்றிகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகுக. பிரதிதின் ஏக்கம் ஸ்லோகமில் இன்றைக்கி 6வது நாள். இன்றைக்கி சுவாமி கொடுத்த மந்திரம் கைவல்ய உபனிஷத்துலேருந்து 3வது மந்திரம். நான் ஸ்லோகத்தை படிக்கிறேன். ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்வ மா நஷுகு பரேண நாக்கம் நிஹிதம் குஹாயாம் விப்ராஜதேய யதயோ விஷந்தி. கைவல்ய உபனிஷத்தில் இடம்பெற்றுள்ள இந்த ஸ்லோகம் தியாகத்தின் முக்கியத்துவத்தையும் முக்திக்கான வழியையும் விளக்குகிறது. இதுவே பூர்ணகும்ப மந்திரத்தின் சாராம்சம். இது சந்நியாசிகளை வரவேற்கும் போது சொல்லப்படுகிறது. மந்திரத்தின் பொருள் தமிழில் பார்ப்போம். உலகியல் சார்ந்த செயல்களாலோ, கர்மா, வாரிசு மற்றும் சந்ததியினராலோ அல்லது செல்வம் மற்றும் பணத்தினாலோ ஒருபோதும் அழியாத முக்தி நிலையை அடைய முடியாது. பற்றுகளை துறக்கும் தியாகத்தால் மட்டுமே சில அறிஞர்கள் அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைந்துள்ளனர். அந்த உன்னத நிலை சொர்க்கத்தை காட்டிலும் மேலானது. அது ஒவ்வொருவரின் இதய குகையிலும் ஒளிமயமாக திகழ்கிறது. தங்களை உணர்ந்த ஞானிகள் மட்டுமே அந்த பரம்பொருளை அடைகிறார்கள். இங்கிலீஷில் not by rituals, not by progeny, not by wealth, but by renunciation alone, some attained immortality. That Brahman, which is beyond heaven, shines brilliantly, hidden in the cave of the heart. The self-controlled seekers enter into that. கைவல்ய உபனிஷத்தின் இந்த மந்திரம் அழியாத பேரின்ப நிலை அல்லது அமிர்தத்துவம் அல்லது முக்தியை அடைய தற்காலிகமான உலகியல் வழிகள் உதவாது என்பதை மிக தெளிவாக விளக்குகிறது. சரி, முதல்ல முக்தினால் என்ன பார்ப்போம். முக்தி அடையிறதை பற்றி அப்புறம் பேசலாம். முக்தி என்றால் என்ன? முக்தி என்பது அஞ்ஞானம் மற்றும் கர்ம வினைகளால் ஏற்படும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து ஆன்மா பெறும் முழுமையான விடுதலையாகும். இது துன்பங்கள் நீங்கி அழியாத பேரின்ப நிலையான பரமாத்மாவுடன் இரண்டரக் கலக்கும் உன்னத நிலை. சுருக்கமாகச் சொன்னால், நான் உடல் அல்ல, ஆத்மா என்ற உண்மையை உணர்ந்து அமைதி பெறுவதே முக்தி. முக்தி என்பது அழியாதது. அது ஒரு அழியாத நிலை. உலகில் நாம் காணும் உடல்கள், பொருட்கள், உறவுகள் அனைத்தும் ஒரு காலத்தில் தோன்றி மறையக்கூடியவை. ஆனால் முக்தி என்பது காலத்தை கடந்தது. ஒருமுறை ஒரு ஆத்மா முக்தி நிலையை அடைந்துவிட்டால் அதற்கு மீண்டும் அழிவோ அல்லது பிறப்போ கிடையாது. அதனால்தான் இது அழியாத நிலை என்று அழைக்கப்படுகிறது. முக்தி அல்லது மோட்சம் என்பது ஏன் எல்லையற்றது என்பதை மிக எளிமையாக கீழே சில உதாரணங்களை கொண்டு பார்ப்போம். காலத்தின் பிடியில் சிக்காத ஒன்றுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. எனவே முக்தி இயற்கையாகவே எல்லையற்றதாகிறது. ஒரு பொருளை நாம் உருவாக்கினால் அது ஒரு நாள் அழியும். எடுத்துக்காட்டாக ஒரு பானையோ ஒரு கட்டிடமோ. ஆனால் முக்தி என்பது புதிதாக உருவாக்கப்படும் ஒன்றல்ல. அது எப்போதும் நமக்குள்ளேயே இருக்கும் நமது நிஜமான நிலை. மறைந்திருந்த மேகங்கள் விலகியதும் சூரியன் தெரிவது போல அஞ்ஞானம் விலகியதும் முக்தி வெளிப்படுகிறது. எப்போதும் இருக்கும் ஒன்றுக்கு முடிவு என்பதே கிடையாது. எல்லை என்பது ஒரு பொருள் மற்றொன்றிலிருந்து பிரிந்து இருக்கும்போதுதான் ஏற்படும். நான் வேறு, இறைவன் வேறு என்று இருக்கும் வரை அங்கே எல்லை உண்டு. ஆனால் முக்தியில் ஆன்மா பிரம்மத்துடன் ஒன்றாக கலக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு சொட்டு நீர் கடலில் கலந்த பின் அதற்கு தனிப்பட்ட எல்லை கிடையாது. அது கடலாகவே மாறிவிடுகிறது. கடலுக்கு எல்லை இல்லாதது போல் பிரம்ம நிலை அல்லது முக்தி நிலையும் எல்லையற்றது.
எல்லைக்குட்பட்ட பொருள்கள் நமக்கு தற்காலிக திருப்தியை தந்துவிட்டு மீண்டும் ஒரு குறையை அல்லது ஆசையை உருவாக்கும். ஆனால் முக்தி என்பது பூரணத்துவம், முழுமையானது. எங்கே ஒரு குறை இல்லையோ, எங்கே தேடுதல் முடிவுக்கு வருகின்றதோ, அந்த பேரின்ப நிலை எதாலும் குறைக்கப்பட முடியாதது. அது குறைவற்றது என்பதால் எல்லையற்றது. நமக்கு தெரிஞ்ச உபனிஷத் வாக்கியம், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. அதுவும் முழுமை, இதுவும் முழுமை. முழுமையிலிருந்து முழுமை தோன்றினாலும் அது முழுமையாகவே எஞ்சுகிறது. நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்தோம், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். அழியும் உடலையும் மாறும் மனதையும் கடந்து மாறாத பரம்பொருளோடு ஒன்றாவதே முக்தி. மாறாதது எதுவோ அதுவே எல்லையற்றது, இன்ஃபைனைட். கர்மம், தனம், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் முக்தி கிடைக்காது. ஏன்? எல்லைக்குட்பட்ட பலன்கள், ஃபைனைட் ரிசல்ட்ஸ், எல்லையற்ற முக்தியை தர முடியாது. தர்க்க ரீதியாக பார்த்தால் ஒரு காரணம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாகத்தான் அதன் காரியமும் இருக்க முடியும். நீங்கள் ஒரு தீக்குச்சியை கொளுத்தினால் அது எரியும் வரைதான் வெளிச்சம் தரும். அதுபோல மனிதன் செய்யும் செயல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவடைபவை. முடிவுள்ள ஒரு செயலால் முடிவில்லாத ஒரு பலனை, இன்ஃபைனைட் ரிசல்ட்ஸ் ஆர் முக்தி, ஒருபோதும் உருவாக்க முடியாது. எந்த ஒரு பலன் உருவாக்கப்படுகிறதோ அது ஒரு நாள் அழியும் என்பது இயற்கை நியதி. நாம் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுகிறோம். அது பல ஆண்டுகள் நிலைத்திருக்கலாம். ஆனால் 100 அல்லது 200 ஆண்டுகள் கழித்து அது கட்டாயமாக சிதிலமடைந்துவிடும். முக்தி என்பது பிறப்பும் இறப்பும் அற்ற நிலை. நாம் செய்யும் புண்ணிய செயல்கள் ஸ்வர்க்கம் என்னும் தற்காலிக தங்குமிடத்தை தருமே தவிர நிரந்தர விடுதலையை தராது. ஸ்வர்க்க சுகம் என்பது ஒரு ரீசார்ஜ் செய்த கைபேசி போன்றது. பேலன்ஸ் தீர்ந்தவுடன் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மீண்டும் பூமிக்கு வர வேண்டும். செயல்களின் மூலம் முக்தியை தேடுவது நெருப்பை நெய் ஊற்றி அணைக்க முயல்வது போன்றது. ஒரு ஆசையை நிறைவேற்ற ஒரு செயலை செய்கிறோம். அந்த செயல் முடிந்ததும் அதன் பலனை அனுபவிக்கும் போது மற்றொரு புதிய ஆசை பிறக்கிறது. இது ஒரு சங்கிலி தொடர் போல நம்மை பிறவிச் சூழலில் அல்லது சம்சாரத்தில் பிணைந்து வைக்கிறது. ஒருவன் தாகத்திற்காக கிணறு தோண்டுகிறான். தாகம் தீர்ந்தபின் அந்த கிணற்றை பராமரிக்க வேண்டும், அதற்காக மீண்டும் உழைக்க வேண்டியுள்ளது. இதுபோலவே கர்மாவால் வரும் பலன்களும் நம்மை பந்தப்படுத்துகின்றன. முக்தி என்பது எங்கோ ஒரு இடத்திற்கு போய் சேருவதோ அல்லது புதிதாக ஒன்றை சம்பாதிப்பதோ அல்ல. அது ஏற்கனவே நமக்குள் இருக்கும் ஆன்மாவை உணர்வது மட்டுமே. உங்கள் சட்டை பையிலேயே இருக்கும் சாவியை தொலைத்து விட்டதாக எண்ணி ஊர் முழுவதும் தேடுவது போன்றது. ஊர் முழுவதும் தேடும் செயல் உங்களுக்கு சாவியை தராது. தேடுவதை நிறுத்திவிட்டு அமைதியாக உங்களை நீங்களே சோதித்து பார்த்தால், அதான் நாலேஜ் ஆர் என்கொயரி, சாவி அங்கே இருப்பதை உணர்வீர்கள். எனவே செயல் அஞ்ஞானத்தை நீக்காது. ஞானம் மட்டுமே அஞ்ஞானத்தை நீக்கி முக்தியை தரும். கர்மம் என்பது ஒரு செயலை செய்து அதன் மூலம் ஒரு பலனை அடைவது. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டு. எனவே செயலால் கிடைக்கும் பலனும் தற்காலிகமானதே. ஒரு விதையை விதைத்தால் செடி முளைக்கும், ஆனால் அது ஒரு நாள் வாடிவிடும். அதுபோல புண்ணிய காரியங்கள் செய்வதால் ஸ்வர்க்கம் புகழாமே தவிர பிறப்பற்ற முக்தி நிலையை அடைய முடியாது. யாகங்கள் செய்வதால் தேவேந்திர பதவி கூட கிடைக்கலாம். ஆனால் புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பூமிக்கு வர வேண்டும். ஷீனே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. பரத சக்கரவர்த்தி ஜடபரதர் பல யாகங்களை செய்தும் ஒரு மானின் மீது கொண்ட பற்றினால் மீண்டும் பிறக்க நேரிட்டது. செயல்களை விட அந்த செயலை செய்யும்போது இருக்கும் பற்றற்ற நிலையே முக்கியம். இந்த ஸ்லோகத்தில் ந கர்மனா பார்த்தோம். இப்போ ந பிரஜையா, சந்ததியால் அல்ல. புத்திரன் இருந்தால் நரகத்திலிருந்து காப்பான் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை. ஆனால் ஒருவருடைய ஆத்ம ஞானத்திற்கு மற்றவர் பொறுப்பாக முடியாது.
பிள்ளைகள் உங்கள் பெயரை காக்கலாம், உங்களுக்கு பின் தர்ப்பணம் செய்யலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அஞ்ஞானத்தை அவர்களால் போக்க முடியாது. பிள்ளைகள் வம்சத்தை வளர்ப்பார்கள், ஆனால் நம் ஆத்மாவை அவர்களால் விடுவிக்க முடியாது. திருதராஷ்டிரன் அவருக்கு 100 பிள்ளைகள் இருந்தும் அவர்களால் அவருக்கு அமைதியையோ அல்லது முக்தியையோ தர முடியவில்லை. இறுதியில் விதுரரின் உபதேசத்தாலும் தவம் இயற்றியுமே அவர் அமைதி பெற்றார். ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றோருக்கும் பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவர்கள் அடைந்த அமிர்தத்துவ நிலை இன்றும் உலகை காக்கிறது. ஞானமே வாரிசு, இரத்த சம்பந்தம் அல்ல. ஸ்லோகத்தில் அப்புறம் ந தனேன, செல்வத்தால் அல்ல அப்படின்னு சொல்கிறது. பணம் உலகியல் சௌரியங்களை தரும், ஆனால் மன அமைதியையோ மரணத்தை வெல்லும் ஆற்றலையோ தராது. பணத்தால் மருந்துகளை வாங்கலாம், ஆனால் ஆயுளை விலைக்கு வாங்க முடியாது. பணம் வசதியை தரும், அமைதியை தராது. பணத்தால் குருவை அடையலாம், ஆனால் அவர் தரும் ஞானத்தை உங்கள் முயற்சியின்றி பெற முடியாது. யாக்ஞவல்க்ய மகரிஷி தன் சொத்துக்களை பிரித்து கொடுக்க முயன்றபோது அவர் மனைவி மைத்ரேயி ஒரு கேள்வி கேட்டார். இந்த உலகம் முழுவதையும் தங்கமாக மாற்றி கொடுத்தாலும் அது எனக்கு மரணமில்லா பெருவாழ்வை தருமா? அது இல்லை என்று தெரிந்ததும் அவர் அந்த செல்வத்தை நிராகரித்து தன் கணவரிடம் ஞானத்தையே வேண்டினார். பட்டினத்தார் பெரும் கோடீஸ்வரராக இருந்தார். அவர் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்ற உண்மையை உணர்ந்த பின்பு துறவு பூண்டு முக்தியடைந்தார். தியாகே நைக்கே அமிர்தத்துவ மா நசுகு அப்படின்னு இந்த ஸ்லோகம் கடைசியில் முடிக்கிறது. தியாகத்தால் மட்டுமே அமிர்தத்துவம். ஸ்ரீ சத்யசாய் பாபா சொல்லியிருக்கார், நாம் சுவாசிக்கும் காற்றை உள்ளே இழுக்கிறோம், ஆனால் அதை வெளியே விட்டால்தான், தியாகம் செய்தால்தான் உயிர் வாழ முடியும். அதுபோல பற்றுக்களை தியாகம் செய்தால்தான் பரமாத்மாவை அடைய முடியும். கர்மம்னால பலன் ஏன் இல்லை? செய்த வினைக்கு எல்லை உண்டு. அதுக்கு என்ன தீர்வு? பலனை எதிர்பாராமல் செய்தல். பிரஜையினால் ஏன் பலன் இல்லை? உடல் சார்ந்த பந்தம் தற்காலிகமானது. அதுக்கு என்ன தீர்வு? அனைத்து உயிர்களையும் தன் பிள்ளைகளாக கருதுதல். தனத்தினாலேயும் பலன் இல்லை. வெளியுலக பொருட்கள் அகப்பசியை தீர்க்காது. அதுக்கு என்ன தீர்வு? செல்வத்தை பிறர் நலனுக்கு பயன்படுத்துதல். இப்போ நம்ம பார்த்ததோட சாராம்சம் என்னென்னா, வெளிப்பொருட்களில் பணம், பதவி, உறவு, வெளிப்பொருட்களில் தேடுவதை நிறுத்திவிட்டு நம் உள்ளே இருக்கும் ஆத்மாவை தியாக உணர்வுடன் தேடுவதே முக்திக்கு வழி. இந்த ஸ்லோகத்தின் 2வது வரியை பார்க்கலாம். பரேண நாக்கம் நிகிதம் குஹாயாம் விப்ராஜ தேய யதயோ விஷந்தி. பரேண நாக்கம்னா ஸ்வர்க்கத்திற்கும் மேலானது. நாக்கம் என்றால் துக்கமில்லாத இடம், ஸ்வர்க்கம் என்று பொருள். பரேண நாக்கம் என்றால் அந்த ஸ்வர்க்கத்திற்கும் மேலான உன்னத நிலை. நாம் செய்யும் புண்ணியத்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம், ஆனால் அங்கே இந்திரிய சுகங்கள் மட்டுமே உண்டு. ஆத்ம ஞானம் இல்லை. அந்த சுகங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனால் இந்த ஸ்லோகம் குறிப்பிடும் நிலை அழியாதது. யயாதி மன்னன் பெரும் புண்ணியங்கள் செய்து ஸ்வர்க்கம் சென்றார். ஆனால் அவர் புண்ணியம் தீர்ந்ததும் அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டார். அப்போதுதான் அவர் உணர்ந்தார், புலனின்பங்களால் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது. நிலையான இன்பம் என்பது ஆத்மாவில் மட்டுமே உள்ளது. நிகிதம் குஹாயாம்னு சொல்கிறது அந்த 2வது வரி. அப்படின்னா இதய குகையில் மறைந்திருப்பது. இறைவன் எங்கோ வைகுண்டத்திலோ அல்லது கைலாசத்திலோ மட்டும் இல்லை. அவர் உங்கள் இதயத்தில்தான் குகை போன்ற சூட்சுமமான இடத்தில் ஒளிந்திருக்கிறார். குகைக்குள் இருக்கும் பொருள்களை காண எப்படி வெளிச்சம் தேவையோ அப்படி இதயத்தில் இருக்கும் இறைவனை காண ஞானம் என்னும் ஒளி தேவை. பாபா அடிக்கடி சொல்வார், கடவுள் பண்டரிபுரம் அல்ல, பண்டரிபுரம் செல்பவர் அல்ல. பண்டரிபுரம்னா வெளியூர்,
செல்பவர் அல்ல. அவர் உங்கள் இதயபுரத்தில் குடியிருப்பவர். கஸ்தூரிமான் தன் உடலில் இருந்தே வரும் நறுமணத்தை உணராமல் அது எங்கிருந்து வருகிறது காடு முழுவதும் தேடி அலையும். இறுதியில் அந்த மனம் தன் தொப்புளில் இருந்தே வருகிறது என்று உணரும். அதுபோலவே மனிதனும் அமைதியை வெளியே தேடுகிறான். ஆனால் அது அவன் இதய குகையிலேயே இருக்கிறது. விப்ராஜயத்தே, சுயம் பிரகாசமாக ஜொலிக்கிறது. அந்த உண்மை சூரியன் சந்திரன் போன்ற புற ஒளிகள் இல்லாமலேயே தானாகவே பிரகாசிக்கிறது. ஆத்மா என்பது மற்றொன்றின் உதவியால் தெரிவது அல்ல, அதுவே அறிவாக ஒளியாக இருக்கிறது. ரமணர் எப்போதுமே நான் யார் என்ற இதயத்திற்குள் தேடச் சொல்லுவார். அவர் திருவண்ணாமலை பாதாள லிங்க குகையில் அமர்ந்து தவம் செய்தபோது இருண்ட குகையிலும் அவர் முகம் தேஜஸுடன் விளங்கியது. அந்த ஒளி வெளியே இருந்து வரவில்லை, உள்ளே இருக்கும் ஆத்ம ஒளியே அவர் முகத்தில் பிரதிபலித்தது. யதி என்றால் புலன்களை அடக்கியவர் அல்லது விடாமுயற்சி செய்பவர் என்று பொருள். யதையோ விஷந்தி, முயற்சி செய்யும் துறவிகள் அடைகிறார்கள்னு சொல்கிறது இது. யதிகள் புலன்களை அடக்கி விடாமுயற்சி செய்கிறார்கள். அத்தகைய தூய்மையான உள்ளம் கொண்டவர்களே இந்த நிலையை அடைய முடியும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அலைபாய்ந்து கொண்டிருந்தால் அதில் நிலவின் பிம்பம் தெரியாது. அதுபோல ஆசைகளால் அலைபாயும் மனதில் ஆத்ம ஒளி தெரியாது. மனதை அடக்கிய யதிகள் மட்டுமே அங்கு நுழைய முடியும். குருநாதர் துரோணர் ஒரு மரத்தில் இருந்த பறவையின் கண்ணை மட்டும் குறிவைக்கச் சொன்னார். மற்றவர்களுக்கு மரம், இலை, கிளை எல்லாம் தெரிந்தது. ஆனால் குறிக்கோளில் உறுதியாக இருந்த அர்ஜுனனுக்கு பறவையின் கண் மட்டுமே தெரிந்தது. அதுபோல உலக விஷயங்களை விலக்கி இறைவனை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட யதிகள் அந்த இதய குகைக்குள் நுழைகிறார்கள். ஒரு மூதாட்டி தன் ஊசியை தெருவிளக்கிற்கு அடியில் தேடிக்கொண்டிருந்தாள். ஒரு வழிப்போக்கர் கேட்டார், அம்மா, ஊசியை எங்கே தொலைத்தீர்கள் என்று. அவள், வீட்டிற்குள் தொலைத்தேன், ஆனால் அங்கே இருட்டாக இருக்கிறது, இங்கே வெளிச்சம் இருப்பதால் இங்கே தேடுகிறேன் என்றாள். இதுதான் நம் நிலை. அமைதியை இதயத்திற்குள் தொலைத்துவிட்டு செல்வத்திலும் புகழிலும் தேடுகிறோம். இந்த ஸ்லோகத்தில் உள்ள தியாகம் என்ற சொல் மிகவும் ஆழமானது. இங்கே தியாகம் என்பது கானகத்திற்கு செல்வதல்ல. சாதாரண மக்கள் தியாகம் என்பதை பொருட்களை விட்டுவிடுதல் என்று கருதுகிறார்கள். ஆனால் வேதாந்த ரீதியாக கைவல்ய உபநிஷதம் குறிப்பிடும் தியாகம் என்பது 3 நிலைகளை கொண்டது. முதல்ல கர்ம பல தியாகம், ரினவுன்சிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஆக்ஷன். நாம் செய்யும் செயல்களை விட முடியாது, ஆனால் அந்த செயல்களின் மூலம் கிடைக்கும் பலன் மீதான பற்றை விட முடியும். நான் இந்த வேலையை செய்தேன், அதனால் எனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் அல்லது லாபம் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை துறப்பதே முதல் நிலை தியாகம். இதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறும் கர்மயோகம். 2வது தியாகம் கர்த்திருவ தியாகம், ரினவுன்சிங் த சென்ஸ் ஆஃப் ஏஜென்சி. இது மிக முக்கியமான தியாகம். நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை விடுவது. கடவுள் கொடுத்த இந்த உடலும் மற்றும் அறிவை கொண்டு செயல் நடக்கிறது, நான் ஒரு கருவி மட்டுமே என்று உணர்வது. ஒரு தையல் மெஷின் துணியை தைக்கிறது, ஆனால் மெஷின் நான் தைக்கிறேன் என்று பெருமைப்படுவதில்லை. அதுபோல நம் புலன்கள் செயல்படும் போது ஆத்மாவாகிய நான் சாட்சியாக மட்டும் இருப்பதே தியாகம். 3வது தியாகம் மமகார தியாகம், ரினவுன்சிங் த ஓனர்ஷிப். எனது என்ற பற்றை துறப்பது. வீடு, செல்வம், குடும்பம் ஆகியவை நம்மிடம் இருந்தாலும் அவை நமக்கு சொந்தமானவை அல்ல. அவை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், ட்ரஸ்டிஷிப் என்று கருத வேண்டும். ஒரு வங்கி மேலாளர் கோடிக்கணக்கான பணத்தை கையாண்டாலும் அது தன்னுடையது அல்ல என்று அவருக்கு தெரியும். அந்த மனநிலையே தியாகம். தியாகம் ஏன் அமிர்தத்துவத்தை
தருகிறது? ஒரு பலூனில் காற்று இருக்கிறது. அந்த பலூன் மேலே பறக்க வேண்டுமானால் அதில் கட்டப்பட்டிருக்கும் சுமைகளை வெட்டி எறிய வேண்டும். நம் ஆத்மா மேலே எழ முடியாமல் தடுப்பது பற்று என்னும் சுமைகள். எப்போது தியாகம் என்னும் கத்தியால் அந்த பற்றுக்களை வெட்டுகிறோமோ அப்போது ஆத்மா தானாகவே பரமாத்மாவுடன் இணைகிறது. இதைத்தான் தியாகேனைக்கே அமிர்தத்வமா நசுகு என்கிறது உபனிஷதம். மன்னர் ஜனகர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தார். ஒருமுறை அவரது அரண்மனை தீப்பற்றி எரிவதாக செய்தி வந்தது. அங்கிருந்த மற்ற துறவிகள் தங்கள் கையில் இருந்த சிறிய கமண்டலத்தை காப்பாற்ற ஓடினார்கள். ஆனால் ஒரு மாபெரும் நாட்டை வைத்திருந்த ஜனகர் மட்டும் அமைதியாக அமர்ந்திருந்தார். மிதிலா எரியலாம், ஆனால் ஜனகருக்கு சொந்தமாக எதுவுமே இல்லாததால் அவருக்கு இழப்பு எதுவும் இல்லை என்று அவர் கூறினார். அவர் அரண்மனையில் வாழ்ந்தாலும் மனதளவில் அனைத்தையும் தியாகம் செய்திருந்தார். இதுவே ஜீவன் முக்தி, இதுவே உண்மையான தியாகம். பற்று என்பது ஒரு பொருளை பிடித்து கொண்டிருப்பது, கையை மூடி பிடிப்பது, இருளை சேமிப்பது போன்றது. ஆனால் தியாகம் என்பது அந்த பொருள் உங்களை பிடித்து கொள்ளாமல் இருப்பது. கையை விரித்து வைத்திருப்பது தியாகம். ஜன்னலை திறந்து ஒளியை வரவேற்பது போன்றது தியாகம். அந்த பரம்பொருள் எங்கோ ஆகாயத்தில் இல்லை, அது நிகிதம் குகாயாம், உங்கள் இதய குகையிலேயே அறிவாக உணர்வாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. நாம் வெளியுலகத்தில் தேடுவதை நிறுத்திவிட்டு தியாகத்தின் மூலம் உள்ளே நோக்கினால் அதை உணரலாம். ஒரு முறை ஒரு சீடன் தன் குருவிடம் சென்று, சுவாமி, எனக்கு முக்தி கிடைக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். குரு அவனை ஒரு மரத்தை காட்டி அதை கட்டிக்கொள்ள சொன்னார். அவன் மரத்தை கட்டிக்கொண்டான். பிறகு குரு, இப்போது மரத்தை விட்டுவிட்டு என்னிடம் வா என்றார். சீடன் அலறினான். சுவாமி, மரம் என்னை விடமாட்டேன் என்கிறது என்றார். குரு சிரித்து கொண்டே, மரம் உன்னை பிடிக்கவில்லை, நீதான் மரத்தை பிடித்து கொண்டிருக்கிறாய். அதே போல உலகம் உன்னை பற்றவில்லை, நீதான் உலகப்பற்றி விடாமல் இருக்கிறாய். அந்த பற்றை விடுவதே தியாகம். இந்த தியாகம் ஏற்படும்போது இதய குகையில் மறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் தானாகவே வெளிப்படும். காஞ்சி மகா பெரியவாளின் இந்த உரையாடல் மிகவும் புகழ்பெற்றது. பக்தர் ஒருவருக்கும் மகா பெரியவாளுக்கும் இடையே நடந்த அந்த நிகழ்ச்சியான உரையாடலை பார்ப்போம். பக்தர், பெரியவா, 13 வயதிலேயே பீடாதிபதியாகி இந்த உலகியல் சுகங்கள் அனைத்தையும் துறந்து விட்டீர்கள். உங்கள் தியாகம் மிகவும் பெரியது என்றார். அதற்கு மகா பெரியவா, என்னுடையது தியாகமே இல்லை, உன்னுடைய தியாகம்தான் என்னை விட மிக பெரியது என்றார். பக்தர் குழப்பத்துடன், அது எப்படி பெரியவா? நான் சம்சாரத்தில் மூழ்கி சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டீர்களே என்றார். மகா பெரியவர் புன்னகையுடன், யோசித்துப்பார், நான் எதை கொடுத்தேன்? நிலையில்லாத அழியக்கூடிய அற்பமான உலக இன்பங்களை துறந்துவிட்டு நிலையான அழிவற்ற அந்த பரமானந்தத்தை பிடித்து கொண்டேன். அதாவது ஒரு பிடி மண்ணை கொடுத்துவிட்டு பொன்னை பெற்றுக்கொண்டேன். ஆனால் நீயோ அந்த பரமானந்தத்தையே தியாகம் செய்துவிட்டு வெறும் தற்காலிகமான நிலையில்லாத சிற்றின்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். விலையுயர்ந்த வைரத்தை தூக்கி எறிந்துவிட்டு சாதாரண கண்ணாடி துண்டுகளை சேகரிக்கிறாய். இப்போது சொல், யார் தியாகம் பெரியது? இதை கேட்ட அந்த பக்தர் தன் தவறை உணர்ந்து தலைகுனிந்து நின்றார். மகா பெரியவா வெறுமனே அடக்கத்திற்காக இப்படி சொல்லவில்லை. மாறாக விவேகம், நித்தியமான பொருளுக்கும் அனித்தியமான பொருளுக்கும் இடையிலான வேறுபாட்டை அறிந்துதல், அதான் விவேகம். விவேகம் குறித்த ஒரு மாபெரும் பாடத்தை அவர் புகட்டினார். அவர் தனது சந்நியாசத்தை ஒரு இழப்பாக கருதவில்லை, மாறாக அதை ஒரு பெரும் பேராக கருதினார். அதனால் முக்தியை வெளிப்பொருட்களான பணம், பதவி, உறவு ஆகியவற்றில் தேடுவதை நிறுத்திவிட்டு நம் உள்ளே இருக்கும் ஆன்மாவை தியாக உணர்வுடன் தேடுவதே முக்திக்கு வழியாகும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. சாய்ராம். Thank you, Swami, for speaking through me and listening through them.